ஏம்மா எனக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சோறு இருக்கா, அதுக்கப்புறம் நான் மட்டும் தான் இப்போ சாப்பிட்ருக்கேன், வேறு யாரும் ஒன்றும் சாப்பிடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்றைக்காவது சாம்பாரில் காய்கறி பத்திரிக்கலாம், ஆனால் இன்றைக்கி காய்கறி கிடக்கு. ஒரு முருங்கைக்காவும் 2 புடலங்காவும் கிடந்தது. 2 புடலங்காய் மெனக்கட்டு கூட்டு வச்சா யாருக்கும் பத்தாது, அதனால் சாம்பாரில் போட்டேன். அப்படின்னா ஒரு டேஸ்ட்டு அப்படி இருக்கு பார்த்துக்கிடுங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தானே உங்களை சொல்லுதேன், சும்மாவை சொல்லுதேன். என்ன ஒரு டேஸ்ட்டு இங்கேயே. நீங்கள் வேணால் ஒரு நாளைக்கு போட்டு பாருங்கன்னா புடலங்காவை சாம்பாரில். அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா துவையல், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடந்துச்சு. எல்லாத்தையும் தேங்காய், உளுந்தம்பருப்பு, புளி போட்டு எண்ணெயில் வறுத்து அப்படி அரைச்சிருக்கேன். அப்படி இருக்குது பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பழைய சோறு கிடக்கா, பழைய சோத்துக்கும் துவையலுக்கும் ஐயா அம்மா வேறு எதுவுமே வேண்டாம் உலகத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச வெந்தய குழம்பு கிடக்கா, இதுவுமே சூப்பராக இருக்குது. அதுவும் நேற்று வச்சதுனால இன்னும் நல்லா இருக்குது பார்த்துக்கிடுங்க. சூடு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கடுங்காப்பி கிடக்கா. இன்றைக்கி இவ்வளோ தான் நம்ம சாப்பாடு. நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டேன், எல்லாமே அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு தான் சொல்லுதேனே.